காதல் வந்தும் சொல்லாமல். என்னாச்சு அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல வீடு அழகா இருக்கே அதான் பாத்துட்டு இருந்தேன். உங்க வீடு சூப்பரா இருக்குக்கா. தேங்க்யூ. ரேஸ்மா சாப்பாடு எடுத்து வைக்கேன், மாப்பிள்ளை கூட்டிட்டு வா. இல்ல அத்தை, வேண்டாம், நான் கிளம்பணும், நேரம் வெட்டி இருக்க நவி. இங்க பத்திரிக்கை வச்சுட்டு அம்மா வர சீக்கிரம் வர சொன்னாங்க. டீயே போதும், கிளம்புறோம் அத்தை. மாமாவை கூப்பிட்டீங்கன்னா பத்திரிக்கை வச்சுட்டு கிளம்புவோம். அவர் கொஞ்சம் அவங்க அண்ணன் வெளியே கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு வெளியே வரைக்கும் போயிருக்காரியா, வீட்டுல இல்ல. இப்ப என்ன பண்ண, என்கிட்டயே கொடுத்துருங்க, நான் வந்தோடனே சொல்லிக்கிறேன், பிரச்சனை இல்ல. இல்லம்மா, இருந்தாலும் அப்பாவும் நீங்களும் சேர்ந்து நிற்கும் போது கொடுத்தாதானே அது மரியாதையா இருக்கும். அதான் நீங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களேன், நாங்க இருந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போறோம். கார்த்திக், என்னாச்சுக்கா? ஃபோன் பண்ணி கேட்டோம். அப்பா தான் வந்து நேரமாகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. ஸோ வர்றதுக்கு நேரமாகும், வர முடியாதுன்னு சொல்லிட்டாருப்பா. ஓ அப்படியா? எவ்வளவு நேரம்னு சொல்லியிருக்காரு? ரொம்ப நேரமாகுமாம்மா? கார்த்திக், ஏற்கனவே நேரம் ஆயிட்டு, வந்தா 1/2 hourக்கு மேல ஆயிட்டு. நம்ம கிளம்புவோம், உங்களுக்கும் வேலை இருக்கும்ல. உங்க தம்பி வேற வெளியே தான் நின்றுட்டு இருக்காரு. எவ்வளவு நேரம் தான் நின்றுட்டு இருப்பாரு அவரும். அவர் வேற ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போகணும்னு சொன்னாரு. சரி, ஓகே, அப்போ கொடுத்துட்டு போயிருவோம். நீங்க பாருங்கம்மா, நான் மட்டும்தான் வந்திருக்கேன், அதனால கல்யாணத்துக்கு வராம இருந்துடலான்னு நினைச்சிடாதீங்க. நானும் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையாவே தேடி பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இந்த வீட்டு பத்திரிக்கை ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. எங்க வீட்டு கல்யாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பா நீங்க வந்துடணும். நீ சொல்லிதான் வரணுமா என்ன? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையா, கண்டிப்பா வந்துருவோம், சரியா? உங்க பின்னாடி இருக்கிறது யாரு? நீ எப்போ வந்த? ஒரு 1/2 hour ஆச்சு. நீ உள்ளேயா இருந்த? உள்ளதான் இருந்தேன். நான் வந்து கூப்பிட்டனே. தெரியல, ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன், காது கேட்டுருக்காதான் இருக்கும். ஐயா சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்ல வேண்டாம். இவ்வளவு தூரம் எஞ்சி வந்திருக்கலையா, சாப்பிட்டு போயிரு. ஆதி வரேன்னு சொன்னான், அதான் குரல் கேட்டுச்சு, ஆதியும் நினைச்சேன். சரி, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போய் படுத்துக்கோயா, படுத்தே கிடக்கல, உடம்புக்கு என்ன ஆகுது? அவ்வளவு தூரம் அம்மா சொல்றாங்களே, சாப்பிடுங்க ப்ரோ. பசிக்கல, சாப்பிட்டுப்பேன். யாருமா? யாருமா? அப்பாவை தெரிய வந்திருக்காங்க? இல்ல, உங்க எல்லாருமே தேடிதான் வந்திருக்கேன். புரியல. இதோ இவர் இருக்காருல்ல, இவருக்கு 2 தங்கச்சி இருக்குல்ல? ஆமா, அந்த 2 பேருக்கும் பாத்திருக்க மாப்பிள்ள நானும் என் தம்பியும். 2வது பொண்ணு நான் கட்டிக்கிறேன், முதல் பொண்ணு அவன் கட்டிக்கிறான். சண்டை போட்டு கதையா வீடு வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த நேரத்துல சண்டை என்ன போட்டோன்னா உங்க அக்காவையும் தான் ஏன் கேட்பாங்க. அக்கா, அந்த பத்திரிக்கை கொஞ்சம் எடுங்க. அம்மா, பத்திரிக்கை மறக்காம எல்லாருமே கூட்டிட்டு வந்துருங்கம்மா. மறக்காம வந்துருங்க ப்ரோ. வந்துருவேன். அட்வான்ஸ் ஹாப்பி மேரேஜ் லைஃப். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் ப்ரோ. அப்போ நான் கிளம்புறேன், நேரம் ஆயிட்டு. அவன் வர ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னான், வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். போயிட்டு வரேன்க்கா. உங்களுக்கு இந்த ஊர் தானா? ஆமா. நீங்க வேணா ஃப்ரீயா இருந்தா வாங்கல, துணி எடுக்க வேண்டியது இருக்கு கல்யாணத்துக்குலாம். உங்களுக்கு எல்லா கடையும் தெரியும் பாத்தீங்களா? நாங்க வெளியூர்ல தான் இருந்தோம், இப்பதான் இங்க வந்து செட்டில் ஆயிருக்கோம். சோ மோஸ்டா சரியா தெரியல. நீங்க எங்க கூட வர முடியுமா? இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரல. ஓ அப்படியா? சரி, ஓகே ப்ரோ, பிரச்சனை இல்லை, கிளம்புறேன். வந்துருங்க. சரிங்கம்மா, போயிட்டு வரேன். அப்பா வந்தா சொல்லிருங்க. போயிட்டு வரேன் ப்ரோ. ரகு, அது வந்து ஐயா சாப்பிட்டு போய் அவர் வாயி. ஐயா ரகு, பசிக்கல, வேண்டாம். ஆதி வந்தா உள்ள இருக்கேன், வர சொல்லுங்க. இவன் சென்னையில தானே வேலை பார்த்துட்டு இருந்தான்? ஆமா மாப்ள, சென்னையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப கூட கம்பெனில இருந்து ஏதோ போஸ்டிங் போட்டிருக்காங்க போல. 25,000 சம்பளம் சொல்லிட்டு இருந்தால, இப்ப இன்கிரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்களாம். 40,000 என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தான், சரியா தெரியல. இவனை போக சொன்னா போக மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கனே இருக்கான். 40,000மா? என்ன இன்கிரிமெண்ட்? இன்கிரிமெண்ட் எல்லாம் இருக்காது, ஒரே அடியெல்லாம் 20,000 எல்லாம் போட மாட்டாங்க. தெரியல என்னன்னு சொல்லிட்டு அப்படிதான் அந்த ஆதி சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் வந்ததுக்கு அப்புறம் நீயே வேணா இருந்து கேட்டுட்டு போயேன். நான் ஆதி கிட்ட வேணா போன் பேசிக்கிறேன். நேரமாச்சு, நாங்களும் கிளம்புறோம். ஏன் போக மாட்டேன்றான்? போக வேண்டியதுதானே? போனா அங்க போயிட்டு வேலையை பார்க்கலாம்ல. இங்க இருந்து என்ன பண்ண போறானா? சும்மா ஊரு சுத்திக்கிட்டா? இல்ல மாப்பிள, மனசு சரியில்லை, இங்கேயே இருந்துக்கிறா அப்படின்னு சொல்றான். என்ன பண்ணுவான்னு தெரியல. ஆதிதான் வா வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு 10-15 நாள் கழிச்சு போகண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதோ புதுசா மாத்திருக்காங்களாம் கம்பெனிக்குள்ளேயே, அங்கன போறதுனால அதிக சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரியா எனக்கு தெரியல என்னன்னு. ரகு, உள்ளவா ஆதி, இங்கதான் இருக்கா, உள்ளதா இருக்கான். வா, ஏன் இங்கே நிக்கிற, உள்ளவா. இல்லம்மா, இருக்கட்டும். உள்ள வாடா. ஏன் சார் நாங்க இருந்தா உள்ள எல்லாம் வரமாட்டீங்களோ? வெளியவே தான் நிப்பீங்களோ? சாருக்கு எங்க மேல என்ன கோவமா? உன்கிட்ட தான்டா. எங்க மேல என்ன கோவம் உனக்கு? வாசலே நிக்கிற என்ன பாத்துட்டு, ஓ உன் ஃப்ரெண்டு சொல்றானா இவன் கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு? சரிடா, பேசாத. ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்லக்கா.
வெளியே போகணும்னு சொன்னா. அதான் சரி ஷூ போட்டிருக்கோமே, வெளியே கழட்டிட்டு திரும்பி வரணும். அதனாலதான். ஆஹ், ரகு எங்கம்மா? உள்ளதான் இருக்கையா போ. ஏன் வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிட முடியாதோ சாரால? எப்படி இருக்கேன்னு கூட கேட்க முடியாதோ சாரால? ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல. நீ ஆண்டி அவன்கிட்ட அவகிட்ட கிடக்கா? இரு, அவன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன? அப்படிலாம் இல்லக்கா. வெளியே ஒரு 3 பசங்க நின்னுட்டு இருந்தானுங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதான் ரகு பார்க்க வந்திருப்பானுங்களோன்னு சொல்லிட்டு உடனே கேட்கலாமேன்னு தான். யாரு தெரியுமா ஏதாச்சும் சொன்னானா? அது ரகு கூட வந்தவங்க இல்ல, எங்க கூட வந்தவங்க தான். உங்க கூடயா? ஆமா, எங்க கூட தான். ஏன், எதுனா பிரச்சனையா? இல்ல, அந்த கருப்பா முடியெல்லாம் ஒரு மாதிரி கேர்ள் பண்ண மாதிரி ஒருத்தர் இருக்கானே, அவ யாரு? யாரு சொல்ற? நீ வரும்போது கிராஸ் பண்ணி போனாரு அவரா? இல்ல இல்ல இல்ல, அவர் இல்ல. அவள மாதிரி தான் ஃபேஸ் கட்டு. ஆனா ஹேர் ஸ்டைல் மட்டும் வேற மாதிரி இருந்துச்சு. அவங்க 2 பேரையும் தங்கச்சிக்கு பார்த்துட்டு மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆ ஆ சரி, ஓகே அப்படின்னு சொல்ல வந்தேன். விசாரிச்சீங்களா கரெக்டா? விசாரிக்காம தான் கல்யாணம் பண்ணி தருவாங்களா? பத்திரிக்கை கொடுத்துட்டு கிளம்புவோம், எடுத்துட்டு வா. இது வேற ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம்? யாருக்கு? உனக்கும் ரகுக்கும் தான். ப்ராஜெக்ட் மாறுறோம் 2 பேரும். ஆல்ரெடி ஐபோன் மேனுஃபேக்சர்ல 128 GB ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ புது ப்ராஜெக்ட் ஒன்று புது அப்டேட்ல மாத்துறோங்க. ஸோ அதுல 2 இன்ஜினியரிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நாங்க எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால எங்களை ப்ராஜெக்ட் மாத்தி விட்டுருக்காங்க. அவன் வேற ப்ராஜெக்ட், நான் வேற ப்ராஜெக்ட். ஓ, சேலரி பேக்கேஜ் எவ்வளோ? 45 சொல்லியிருக்காங்க. பிஎஃப்லாம் போகும். பிஎஃப்லாம் போயிட்டு கையில 40 வரும்னு நினைக்கிறேன். வேலைக்கு போனாதான் தெரியும். எப்போ ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது? வர சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப நீங்க தான் போகாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன், எதுக்கு? போனா என்ன, போயிட்டு வேலை வெட்டிய பாக்கலாம்ல. 45,000 சம்பளம் உங்களுக்கு பத்தலையோ? இல்ல 45,000 எதுக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு, 20,000 போதும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆல்ரெடி 30,000 தான் சம்பளம். அதுல பிஎஃப் எல்லாம் பிடிச்சிட்டு அப்படி இப்படின்னு செலவெல்லாம் போயிட்டு 25 வரும் கையில. எங்களுக்கு ஒண்ணு 20,000 எல்லாம் சம்பளம் இல்ல. ஆமா, 10,000 அப்படியே கோட்டையை கட்டி கிழிச்சிருவீங்க. எவ்வளவு வச்சிருக்கீங்க கையில இப்போ? அடுத்தடுத்து வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அங்கன மாட்டிக்கிட்டு இங்க மாட்டிக்கிட்டு இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அவங்கிட்ட சொல்லி புரிய வை. சொல்றேன். கல்யாணத்துக்கு வந்துருங்க 2 பேரும் மறக்காம. எந்த கல்யாணத்துக்கு? ஏன் மச்சான் லவ் பண்ணானு உங்க தங்கச்சி, அந்த கல்யாணத்துக்கா? டேய் இல்ல, பின்ன லவ் பண்ண பொண்ணு கல்யாணத்துக்கே வர சொன்னா எப்படி வர்றதுதான்? அவனுக்கு வலிக்காது. அதுவும் ஒன் சைட்ல வந்தா கூட பரவாயில்ல. உங்க தங்கச்சி தான் லவ் பண்ணிருக்கா, போயிட்டு உங்க தங்கச்சி கிட்ட கேளுங்க. வந்துட்டீங்க பத்திரிக்கையை தூக்கிக்கிட்டு. சும்மா இராதி, உள்ளதான் இருக்கா ரகு, போ. ஏங்க பத்திரிக்கை? அக்கா, மாமா வந்தோடனே சொல்லிடுங்க, நாங்களும் கிளம்புறோம், நேரம் ஆயிட்டு. சரிங்களா? 2 பேரும் மறக்காம வந்துருங்க அத்தை. சரியா, வந்துடுறோம். கிளம்புமா? போலாம். சிவங்க அவர் ஓயாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அத கோவத்துல அவன் பாட்டுன்னு போயிட்டான் உள்ள. ஷோ, சரிம்மா, கல்யாணத்துக்கு வந்துரு. அவனெல்லாம் கூட்டிட்டு வராத, சரியா? அப்புறம் அங்க வந்து எதனா பிரச்சனை பண்ணுவான். போயிட்டு வரேன். அப்பா வந்தா சொல்லிடு. சரி சரி, வாரேன். என்ன வார வந்துதான் ஆகணும், இல்லன்னா என் மாமியார் என் தலையில ஏறி உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இப்படி என் உயிரை வாங்கறதுக்குன்னு அவனை கூட்டிட்டு வந்துகிட்டு நின்னுட்டு இருக்கா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என் மகனுக்கு உங்க வீட்டு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தெரியதானே செய்யும். அந்த வீட்டு பையனே கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளை இங்க நின்னுட்டு இருக்கீங்க. அவன் என்ன நினைப்பான்? எல்லாருமே குடும்பமா சேர்ந்துக்கிட்டு இங்க ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க, என்ன மட்டும் தான் ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு நினைக்க மாட்டான். இப்படி எல்லாம் அவனை கூட்டிட்டு வர வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். ஆமா, கண்டவன் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு வெளியேதாம்மா இருப்பாரு. காதல விழுந்துடாம அமைதியே இருமா. அவன் அந்த பையன் ஒண்ணும் அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் இல்ல, நல்ல பையன் தான். சும்மா. ஆமா, நல்ல பையன், நல்ல பையன். என் மோவன் இவனை விட எந்த வகையில குறைச்சலா இருக்கான். கருவண்டு மாதிரி இருக்கான், பாக்குறதுக்கே ஒப்ப மாட்டேங்குது. கருன்னு இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அலையிறா உன் மாமியார் காரி. இது 55,000 சம்பளம், 85,000 சம்பளம்னு சொல்லிக்கிட்டு இங்க பாரு, ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் தலைகீழா மாறும் உங்க நிலைமை எங்களுக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வச்சுக்கிற உன் மாமியார் காரிய. உன் பழி வாங்குற உணர்ச்சியெல்லாம் நீ பொறுமையா பாத்துக்கோ. இப்ப கிளம்புறேன், போயிட்டு வரேன். அப்பா வந்தா சொல்லு. சரி, கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்கன்னா தெரியல, அப்பா வந்தாதான் தெரியும். ஏதாச்சும் ஒரு மோதிரமாச்சும் வாங்கிட்டு வந்துருங்கம்மா, இல்லன்னா அதையே சொல்லி காமிச்சுக்கிட்டு இருப்பா. நகை விக்கிற வேலைக்கு உன் வீட்டுக்கு மோதிரம் பண்ணி போடுறதா எனக்கு வேலை. தெரியாமதான் கேக்குறேன். இவளுக்கு அரப்பவனுக்கு அவளுக்கு அரப்பவனுக்குன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பண்ணி போறதுக்கு என்ன? இங்க என்ன குவாட்டியா கட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம்? சொல்லி இங்க குவாட்டியா கட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். 1,50,000 செலவாகும். பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லன்னா ஆளுக்கு 20,000 மொய்ய வச்சுக்கிட்டு விட்டுருவேன்.
எம்மா தெய்வ மாதாவே, எதையாச்சும் அப்பா கிட்ட சொல்லி நகைய பண்ற வழிய பாரு. என் மாமியார் கரையிலன்னா என்ன கொன்னு போட்டுருவா. நான் போயிட்டு வரேன். இவ ஒரு தினிசாதான் குதிச்சுக்கிட்டு கிடக்கா. இங்க இருக்கிற வரைக்கும் வாயை முடிக்கிட்டு கிடப்பா. அங்க போனதுல இருந்து மாமியார் மாமியார் மாமியார். போ புருஷன் விட்டுட்டு போயிட போறான். போயிட்டு வரேன். பத்திரிக்கை தூக்கிட்டு வந்திருக்கா, பத்திரிக்கையை மட்டும். இது நாங்க பத்திரிக்கை எப்படி தூக்கிட்டு வந்திருந்தா உன் மாமியார் கரையை என்ன விட்டு கொடுத்துருப்பாளா? ஒரு பழம் இல்ல, ஒரு வெத்தலை பாக்கு இல்ல, ஒரு ஸ்வீட் இல்ல, வெறும் பத்திரிக்கையை மட்டும் தூக்கிக்கிட்டு கையாட்டிக்கிட்டு வந்துட்டா. என்னமா என்னமான்னு ஒன்னமானிக்கிட்டு இதுல இவளுக்கு நான் மோதிரம் வர செஞ்சு போடணும் போல. மோதிரம் ஆமா, நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன். போமா. சரி பார்த்து போயிட்டு வா. கல்யாணத்துக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சந்திரன் போல போன் பண்ணி சொல்றேன். சரி. ரகுவை பாத்துக்குமா? நல்லாதான் இருக்கான். அவனுக்கு என்ன. போயிட்டு வரேன். ஃப்ரிட்ஜில் சாக்லேட் வச்சிருக்கேன். தேனு வந்தா எடுத்து கொடு என்ன. சரி. தேனை கூட்டிட்டு வாமா. பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இங்க வரும்போதெல்லாம் அவளை மட்டும்தான் பார்க்க மாட்டேங்கிறேன். ஒன்னா இருக்கும் போது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க. இப்ப அவளை பார்க்கணும் போல இருக்காமே, பார்க்கணும் போல இருக்கு. கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரேன். சரி போயிட்டு வரேன். என்னமா சுகதனமா இருந்த பிள்ளை இப்படி பயந்து பயந்து எல்லா காரியத்தையும் பண்ண வச்சுட்டாலே. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிரும். இவளை அன்னைக்கு வச்சுக்கிறேன். ஐயா சாப்பிட வாங்கயா 2 பேரும். வேண்டாமா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு வரும். டேய், நெக்ஸ்ட் உனக்கு தானே கல்யாணம். இங்க உட்காந்துக்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? போயிட்டு சட்டையை மாத்திர வேலையை பாரா. இப்ப சட்டையை மாத்துறது ரொம்ப முக்கியம். எனக்கு வர கோபத்துக்கு வரவும் பரவாயில்ல 1008 கேள்வி கேட்டுட்டு போறான். கோபமா உட்காந்துட்டு இருக்கீங்க, எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு. அதனாலதான் இங்க கூலா உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். காலையில எப்படி அவ இங்க வந்தா? எப்படிடா எனக்கு கல்யாணம் ஆகும்னு அவனுக்கு தெரியும்? சொல்லு. உங்ககிட்டதான் கேக்குறேன். உங்க 3 பேரை தவிர வேற யாருக்கிட்டுமே என் கல்யாண விஷயத்த சொல்லவே இல்லை. அதுவும் உங்க 3 பேர்கிட்ட பழகி தொலைச்சிட்டுமேன்னு சொல்லிட்டு சொன்னனே தவிர அக்கறையாலாம் சொல்லல. அவளுக்கு இங்க என் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி எப்படி தெரியும்? மச்சான் எங்க மேல சந்தேகப்படுறியாடா? நாங்க சொல்லிருப்போம்னு சொல்லி. டேய், அப்படி நாங்க வர சொல்லியிருந்தா நாங்களே ஏன்டா அவளை ரூம்குள்ள அரைச்சு போனோம்? பைத்தியமாடா உனக்கு? பைத்தியக்காரா. இங்க பாரு, முதல்ல இப்ப கல்யாணம் நடக்கிறத மட்டும் பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளால என்ன பண்ண முடியும்? என் கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்ல முடியுமா? இங்க ஆல்ரெடி ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இருப்பல, அதெல்லாம் பாத்துக்கலாம் வீடு. அதுவும் இல்லாம நீ தான் லவ் பண்ணி ஏமாத்தின, நாங்க லவ் பண்ணி ஏமாத்தினோம். எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடா. எனக்கு எப்படி நெருப்ப நிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க என்னன்னா கூலா சொல்லிடுறீங்க, போய் கல்யாணம் தான்டா பண்ணிக்கூடன்னு சொல்லிட்டு. அங்க போயிட்டு நின்னாதான் தெரியும். ஆமா, அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை பண்ணா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு 1008 பிரச்சனை மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. டேய், இது அவ கூட சந்தோஷமா இருந்தே நீ அப்ப யோசிச்சிருக்கணும். அவ கழுத்துல நம்ம தாலிதான் கட்ட போறோமா, இல்ல யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யோசிச்சிருக்கணும் தம்பி. இப்ப வந்துட்டு நம்ம பண்ண தப்புக்கு குத்துதே குறையுதுன்னு சொல்லிட்டு எங்களை பிடிச்சுக்கிட்டு ஏவிக்கிட்டு கிடக்க மச்சான். ஏதோ பழகின பாவத்துக்காண்டி இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம், பாத்துக்கோ. நீயாச்சும் அவளாச்சும் அப்படியே விட்டுட்டு போயிருவோம். இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா பெரிய இவனோட பேசுற. நாங்க வர சொன்னோம்னு சொல்லிட்டு ஏன் இந்த நிமிஷம் எங்களாலேயே போய் சொல்ல முடியாதா? இவன் ஒரு பொறுக்கி பல பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா உங்க பொண்ணையே தப்பான நேரத்துலதான் பார்த்தான் அப்படின்னு எங்களுக்கு போய் சொல்ல தெரியாதா என்ன? சொல்லுடா, சொல்ல தெரியாதா எங்களுக்கு? இவனா இவன் ஏதோ உண்மையா இருந்து அது பொண்ணு வேணும்னு தவமா தவம் இருந்து இவன் வாழ்க்கையை நம்ம கெடுக்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். டேய், நீ ஏன் ஒரு பொறுக்கி, எங்களுக்கு தெரியாதா நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முதல் நடிக்காதுடா. ஆமாடா, நான் பொறுக்கிடா. என்ன இப்போ என்ன உன்கிட்ட என்ன பேசுறேன்னா மரியாதையா வெளியே போயிரு சொல்லிட்டேன். நீ ஏதோ உத்தம மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏன் நான் அனுப்பி வைக்கும் போது நீ அனுபவிக்கல? டேய், அமைதியா இருங்கடா 2 பேரும். இவனுங்க வேற, இவனுங்களே போயிட்டு வாக்குமூலம் கொடுப்பானுங்க போல. கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இருங்கடா. அவனை மூடிக்கிட்டு இருக்க சொல்லி சில வெளியே கிளம்ப சொல்லி. ஆமா, எனக்கு ஆசை இவனை கொஞ்சிக்கிட்டு கொலவிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு. இங்க பாரு, நீ அனுப்பி வச்சதா அனுபவிச்சா இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா தப்புக்கெல்லாம் அவன் கூட நிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் முட்டு கொடுத்து நிக்கதானே செய்யறோம். எங்க மேலேயே சந்தேகப்படுற? இப்ப சண்டை போடுற நேரம் இல்ல. என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சொல்லுங்க, இப்ப என்ன பண்றது? அவளை அடிச்சு கொண்டுருவா. அப்புறம் நீ ஜெயில போயிட்டு உட்காந்துப்ப. இங்க பொண்ணுக்கு தாலி கட்ட யாரும் இருக்க மாட்டாங்க. எங்க 3 பேர்ல நாங்களான யாரா ஒருத்தர போய் தாலி கட்டுமா? டேய் தெரியுதுல, மூடிக்கிட்டு உட்காரு. அடிச்சு கொண்டுறானா? கொண்டுட்டு அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணுவ? இங்க பாரு, இப்போதைக்கு இங்க கல்யாணம் நடக்குது. யாரும் மேல போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதையும் மீறி போனாங்க அப்படின்னாலும் அந்த ரூம் பூட்டி தான் வச்சிருக்கு. சோ அந்த பூட்டின ரூமை உடைச்சிட்டு அதுக்குள்ள இருக்க பொண்ணெல்லாம் தேடி கூட்டிட்டு வர்றதுக்குள்ள இங்க யாருமே இல்ல.
அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நீ போயிட்டு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத மட்டும் யோசி. எனக்கு என்னமோ அவன் சொல்றதா சரியா படுது. மேல போயிட்டு பூட்டின ரூமை யாரும் உடச்சி பாப்பா அந்த பொண்ணு கூட்டிட்டு வர போறது இல்ல. சோ அதனால வேற என்ன வேலையோ அதை மட்டும் பாரு. தாலி கட்டு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எது வந்தாலும். ஏலே இங்க என்ன உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கா? என்ன என்னவா சட்டை மாத்தலையா? இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா? இல்லம்மா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கூப்பிட்டுருந்தோம். அதான் அவங்க ஈவினிங் வர மாதிரி நேரம் ஆயிட்டு அதுக்குதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். இதோ கிளம்பிடுவாமா, நீங்க போங்க. ஐயோ கடவுளே, வந்தா பாத்துக்கலாம். எங்க தங்க வைக்கிறது என்ன பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் தானே முக்கியம். அங்க அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இங்க நின்னுகிட்டு இருக்கா. ஒண்ணு அங்கேயாச்சும் வந்து நிக்கணும், இல்ல இவனாச்சும் ரெடி ஆகணும். பொண்ணெல்லாம் ரெடி ஆயிட்டு இவன் தான் இப்படி உட்காந்துக்கிட்டு கிடக்கான். அவங்க வீட்டுல பார்த்தா எதனா நினைக்க மாட்டாங்க. சீக்கிரமா ரெடி ஆக சொல்லு. அவன் ரெடி ஆயிடுவாமா, அதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கோம். ரெடி ஆயிடுமா, ரெடி ஆயிட்டு கூட்டிட்டு வரோம். சீக்கிரம். இங்க பாரு, அவ கழுத்துல தாலி கட்டிட்டோன்னு வச்சுக்கேன், உங்க வீட்லயே எப்படியாச்சும் கையில காலில் விழுந்தாச்சும் இங்க பாருமா, அவ கழுத்துல தாலி கட்டியாச்சு, இந்த நேரத்துல வந்து பிரச்சனை பண்ணனா அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையும் பாதிக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு மனசையும் மாத்திடுவாங்க. இங்கேயும் எந்த பிரச்சனையும் வராது. புரியுது உனக்கு? இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இதுக்கு மேல நீயே யோசிக்கோ. பொண்ணு கிளம்பியாச்சுடா, மாப்பிள்ள நீ இன்னும் கிளம்பாம இருந்தா எப்படி? சொல்லு. அவங்களுக்கே சந்தேகம் வந்துரும். வா போய் சட்டையை மாத்திட்டு வரும். இல்ல அண்ணன் கல்யாணத்தை பாத்துட்டு வர போறியா? அவன் கிடக்கா, அவெல்லாம் ஒரு ஆள் இன்னைக்கு அவன் கல்யாணத்தை வர பாக்குறாங்க. இரு, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட நின்னு பேசிக்கிட்டு இருந்தத இவன் பாத்துட்டு வந்தா அன்னைக்கு சொன்னானா? அப்ப அதையும் மீறி உங்க வீட்டுல நீ ஏன் எதுவுமே சொல்லவே இல்ல? மச்சான், நான் பார்த்த பொண்ணுங்களையே கைக்கு எட்டாத பொண்ணு இவதான். மறுபடியும் அந்த கையிலேயே இருக்கா. வீடவா சொல்ற, 50 பவுன் நகை, 5 லட்சம் ரொக்கம், அதுக்கப்புறம் பைக் வர, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணு யோசிச்சு பார்த்தேன், ஒருத்தாதான் இருக்கு. அன்னைக்கே நினைச்சேன் தோட்டுட்டாச்சு விட்டுருமான்னு சொல்லி, அதுக்குள்ளதான் எவனோ வந்து விரட்ட ஆரம்பிச்சிட்டானே. நம்மளும் தான் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டுமே. சரி அதுவா வருது. நானும் போயிட்டு பேச்சு கொடுத்து பார்த்தேன். அவளுக்கு என்ன யாருன்னே தெரியல. இதுக்கு மேலேயா ஒருத்தன் கண்டுபிடிச்சு என்னுடைய பழைய முகத்தெல்லாம் கொண்டு வர போறான்? நான் ஒரு ஃப்ராடு, ஃபோர்ஜரி இதெல்லாம் எவனாச்சும் கண்டுபிடிச்சு வரணும் அப்படின்னா அதுக்கு எப்படியோ ஒரு 4-5 வருஷமாச்சும் ஆகும். சோ கிடைக்கிறத ஏன் விடுவானேன்னு சொல்லிட்டு என் அண்ணன் தலையில அவளை கோத்து விட்டேன், இவளை நான் எடுத்துக்கிட்டேன். சிம்பிள் ராஜிக்டா. நம்ம நல்லா இருக்கணும்னா யார வேணாலும் அழிக்கலாம், தப்பே இல்ல. இவாதான் அன்னைக்கு வேற ஒருத்தவங்க கூட தான்டா பேசிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு என்னமோ பெரிய இவளாட்டும் உன் அண்ணன் கையால தாலி வாங்கிக்க போறா. அதான் எனக்கும் புரியல, எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு. டேய், பெரிய காரணம்னு என்னடா இருக்க போகுது? ஃபேமிலி சென்டிமெண்ட், வேற என்ன? என்னமோ இருந்துட்டு போகுது. எனக்கு எதுக்கு? அவன் தானே அனுபவிக்க போறான். உடே பாத்துக்கலாம். டேய் நேரமாச்சு, கிளம்பும். வேடா. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? பிரியாவெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஆமா, அவ வந்தோடனே அப்படியே நீ பேசி இருந்த. ஐயோ பாக்குறதுக்கு அப்படி கண்கொள்ளா காட்சியா தானே இருக்கும். வீட்டுக்கு வந்தாலே அந்த பிள்ளைய என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டா. நீ இப்ப என்ன உனக்கு புதுசா உன் தம்பி பொண்டாட்டி மேல அக்கறை? பிரியாவெல்லாம் கூட்டிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சும்மா இருமா. நீ வேற தோணுச்சேன்னு கேட்டேன். என் தம்பி பொண்டாட்டி மேல எனக்கு அக்கறை எல்லாம் இருக்க கூடாதா என்ன? இங்க பாரு, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் இல்ல. ஆமா, எப்படி இருக்காதி? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க 2 பேரும் ஏன்டா ஒத்த கால நின்னுட்டு இருக்கீங்க? ஏன்டா அப்படி நிக்க கூடாதா என்ன? உட்காரல, கால் வலிக்காது? மனசே எங்க சுக்குநூறா உடஞ்சு தூக்கி போட்டாச்சு, இதுல கால் வலிதான் பெருசா இருக்கும். ஆதி உண்மையா தானக்கா சொல்றேன். என் மச்சான் மனசே உடஞ்சு போய் அவன் அந்த வலியை எங்க சொல்லன்னு தெரியாம அவனே ஒரு முளையில நின்றுதான். இதுல கால் வலிதான் பெருசா இருக்க போதா என்ன? பரவாயில்லக்கா, கால்ல அந்த அளவுக்கு வலிக்கல, மனசு வலிதான் அதிகமா இருக்கு. ஆதி சரி பேசல. யாரா தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அமைதி இரு. அவனே அமைதியா தானே இருக்கான். இவனுக்கு சும்மா இருக்க முடியல. ஆமா, சும்மா இருக்கிறவனையும் நோண்டி விட்டுன்னு இருக்கான். உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது அப்படித்தான் தெரியும் அவன் அமைதியா இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் தெரியும் கீழே உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு. இப்ப சட்டையை மாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். வாயை மூடிட்டு சும்மா இல்லைன்னு வச்சுக்கோ, வாயை உடைச்சிருவேன். நீ வாயை திறந்தன்னு வச்சுக்கோ, அவங்க எல்லாரும் உடைச்சிருவாங்க உன் வாயை. பரவாயில்லையா? மூடிட்டு நில்லு, மூஞ்சி ஆலயம் பாரு. என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா. ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. அவனுங்க எதுவும் சும்மா வளரிட்டு கிடக்கானுங்க, விளையாட்டு பிள்ளைங்க, சும்மா தமாசுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேலை இருந்தா போய் பாருங்க மாப்பிள்ள, போங்க. சரிங்க, சாப்பிடுங்க. இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. கல்யாணத்தை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதானே? கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கோம், சாப்பிடவா வந்திருக்கோம். சாப்பிடுவோம் பொறுமையா, நம்ம வீட்டு கல்யாணம் தானே. நம்ம வீட்டு கல்யாணம்னு வாய் வார்த்தையா தானே சொல்றீங்க? எல்லாருமே எல்லாம் வரலையே, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. மாமா வரல, அதுக்கப்புறம் முத்துமாரி வரல, பிரியா வரல.
தேனையாச்சும் கூட்டிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். தேனு கூட வரலையே. ஏன் யாருக்கும் இந்த கல்யாணத்துல வர விருப்பம் இல்லையா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்ல, தேனுக்கு எக்ஸாம் நடக்குது, அதனால அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. பிரியாக்கும் முத்துமாரிக்கும் பிரியா உடம்பு சரியில்லாம இருக்கா, அதனால அவன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கான். பொய் சொல்லாதம்மா, சத்தியமா தாண்டி அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம தான் இருக்கா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கான். 2 நாள் அந்த பிள்ளை சோர்வா கிடக்கு, என்ன ஏதுன்னு தெரியல. சரி காய்ச்சல் வர இருந்துச்சா, அதான் 2 நாள் தோட்டத்து வேலைக்கு கூட போகல, வீட்லயே தான் கிடந்திருக்கு அந்த பிள்ளை. சொல்லவே இல்ல, நீ அவங்கள பத்தி கேட்கவே மாட்ட, எதையாச்சும் சொன்னாலும் தேவையில்லாததெல்லாம் என்கிட்ட பேசாதுன்னுவா. சரி நானும் சொல்லல. மாமாவையாச்சும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. மாமாக்கு ஒரு முக்கியமான வேலை, அவங்க அண்ணன் கூட கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால வரல. வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சம்மந்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறை, என் 2 பிள்ளைங்களுக்கும் ஒரே மண்டபத்துல அழகா ஒண்ணு போல கல்யாணம் பண்ண போறேன். இதுக்கு மேல வேற என்ன சந்தோஷம் வேணும்? நல்ல வேலை, அங்கனே இங்கனையும் போய் சாக்கடையில கல்யாணம் பண்ணி கொடுக்காம நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கேன். மாப்பிள்ளைங்க 2 பேரும் தங்கமானவனுங்க தெரியுமா? அதுவும் என் சின்ன பொண்ணுக்கு அமைஞ்சிருக்காரு பாருங்க மாப்பிள்ள, அவரெல்லாம் தங்கத்திலே தங்கம், ஒரு வார்த்தை என்னன்னு கேட்க மாட்டாரு. பெரிய பொண்ணுக்கும் குறைச்சல்லாம் இல்ல, அவன் அதுக்கு மேல தங்கம். அப்படிதானே பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பாத்தீங்களா, அதுவும் பொம்பளை பிள்ளைங்கள அப்ப பார்த்து தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்படிதான் இருக்கணும். ஆமா ஆமா, அன்னைக்கு வந்திருப்பாங்களே 2 பேரும். இல்ல முத தம்பி கிட்ட பேசினேன், ஆனா 2வது தம்பி அந்த அளவுக்கு பேச்சு கொடுக்கலன்னு என்ன வீட்டுக்கே வரலையே. அவருக்கு அப்படிதான், நல்லா எப்படி சொல்றது, டீசெண்டா இருக்கணும், வீடெல்லாம் நீட்டா வச்சுக்கிட்டு அப்படி இருந்தாதான் அவர் வீட்டுக்குள்ளேயே வந்து தண்ணியே குடிப்பாரு. மத்தவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு தண்ணி கூட குடிக்கிறதுக்கு யோசிப்பாரு அவரு. அதனால அவரு உங்க வீடு யாரோ வீடுன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு, அது உங்க வீடு ஒண்ணும் அந்த அளவுக்கு பெருசாலாம் இருக்காதுல்ல, அதனால சங்கடப்பட்டுக்கிட்டு வெளியவே நின்று இருப்பாரா இருக்கும். ஓ சரி சரி, பொண்ணுக்கு அம்மாவும் மாப்பிளைக்கு அம்மாவும் வாங்கலாம். சரிங்க சம்மந்தி, தாலி கட்ட போறாங்க போல, அதான் கூப்பிடுறாங்க ஐயரு. நான் போயிட்டு அங்க நிக்கிறேன், சரிங்களா? நீங்களும் வாங்கலாம், அங்க நில்லுங்களேன். இங்க இருந்து பார்த்தாலே கல்யாணம் தெரியுதானே செய்து, இங்க நிக்கும். தெரிஞ்சா சரி, யார் யாரு எங்க நிக்கணும்னு சொல்லிக்கிட்டு போயிட்டு வரேன். என்னல போ, அங்க போயிட்டு நில்லு. அத்த நீங்க வரீங்களா? பரவாயில்லையா, இங்க இருந்து தெரியுது, நாங்க பாத்துக்கிறோம். ம். ரேஸ்மா என்ன அங்க இருக்க வேலையில யார் பாப்பா? இங்க வந்து நல்லா உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கு. ரேஸ்மா அப்பெல்லாம் பேசாத உங்ககிட்ட, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏன் தம்பிக்கா கல்யாணம் நடக்குது, உங்க பொண்ணுக்கு தானே கல்யாணம் நடக்குது, அப்ப நீங்களே எல்லா வேலையும் பாருங்க. யார் யாரு எங்க நிக்கணும்னு சொல்லிருக்கீங்களே, அவங்களோ என் குடும்பம் தான். அப்ப என் குடும்பத்துக்குடியே நான் நின்னுக்கிறேன், அங்க ஒண்ணும் வந்து நிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. போங்க, உங்க பொண்ணு கல்யாணம் தானே, போயிட்டு நடத்துங்க. எடுத்து வந்துட்டீங்க, நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க பொண்ணு, வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. குடும்பமே அந்த லட்சணத்துல தானே இருக்கு, மரியாதை தெரியாம பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டு இருக்காங்க, புருஷனும் பொண்டாட்டியுமா வருவோம்னே தெரியல. அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு எவன் வேணாலும் கூட்டிட்டு வரக்கூடாது, அவன் வேணாலும் கூட்டிட்டு வந்துகிட்டு இங்க ஒத்த கால நிக்க வச்சுக்கிட்டு வித்த காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா இங்க நடக்கிறதே வேற, சண்டை போட்டுட்டு தான் போற மாதிரி இருக்கும். எப்படி வசதி? சும்மா ஊர் உலகத்துல இப்படிப்பட்டவளை எங்கேயும் பாக்கல, நல்ல வளர்ப்பு. சரி என்ன அவங்க கிட்ட எதுக்கு ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்க? ரொம்ப சிங்சாங்க அடிக்காதம்மா, அந்த பொம்பளை கேவலப்படுத்திட்டு போறத நம்ம குடும்பத்தை தான். சரி வீடு, கல்யாணம் நடக்குதுல, தாலி கட்ட போறாங்களா, போ, நீ தானே போய் கூட நிக்கணும். போ, நாங்க நிக்கலனா கூட அந்த கல்யாணம் நடக்கதான் செய்யும். அப்படி சொல்லாத ரேஸ்மா, போ. போற டேய், குடிச்சிருக்கியாடா? நான் என்னத்துக்கு அப்படி பண்ண போறேன்? நானும் அப்படி பண்ணல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. வேறொரு கையோட விரல் கெட்டிமேளம். நெஞ்சோட போகிறேனே. எங்கடா போற? இதுக்கு மேல என்னால நிக்க முடியாது. ஐயா ரகு, நீங்க எங்கே இருங்கம்மா, கல்யாணம் வர நடக்க போகுது. நீங்க இங்க இல்லன்னா அதுக்கும் எதனா சொல்லுவாங்க, ரேஷ்மாக்காவை தான் திட்டுவாங்க. நான் பாத்துக்கிறேன் அவனை, பிரச்சனை இல்ல. பாத்துக்கோயா, எங்கேயும் தனியா விட்டுறாதயா. நான் பாத்துக்கிறேம்மா.